ஹாய் செல்லக்குட்டி. சண்டே கொஞ்சம் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்பயுமே அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வேலை பார்க்குறப்ப போர் அடிக்காது, நல்லா பேசிக்கிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேனை தொடச்சி விட்ருங்க. முன்னாடி நானுமே ஃபேன்லாம் துடைக்க மாட்டேன், அதில் அவ்வளோ அழுக்கு சேர்ந்து சுத்தமாக காற்றே வராது. அப்புறம் தான் சொன்னாங்க 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஃபேனெல்லாம் தொடச்சி விட்றோன்னு. நம்ம பிஃபோர் மேரேஜ் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்மளாம் அந்த வேலையெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ தான் அனுபவப்படுறதுனால எல்லாமே தெரியுது. அதனால் நாங்கள் ஃபேனை மந்த்லி ஒன்ஸ் தொடச்சி விட்ருவோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் மோப் போட்டுட்டு எப்பயுமே வந்து வார்கோலையும் நம்ம கூட்டுற வார்கோலையும் வந்து வாரத்தில் ஒரு நாள் கழுவி வச்சுருங்க. ஏன்னா அதில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். கழுவி வெளியில் வச்சிங்கன்னா அது அழகாக காஞ்சிரும். வெயிலில் வைக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட சேர்ந்து எந்த மாதிரி வேலைகளெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கே ஒரு 11 ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக தோசையும் கார சட்னியும் தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிடணும்.